டூருங்கிறது என்ன பண்ணினா கம்ப்ளீட் ஆகும்? போட்டோ ஷூட் நல்ல எடுத்தோம்னா கம்ப்ளீட் ஆகும் சார். போட்டோஸ் நல்லா எடுத்துட்டா கம்ப்ளீட் ஆகும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. எனக்கு வந்து எப்பயுமே ஒரு டூர் போறோம்னா எனக்கு ஒரு புது நட்பு கிடைக்கும் சார். அன்னோன் பீப்புள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எங்க போவோம்? ஸோ 5 பேர் போனோம்னா ஏதாவது ஒரு ட்ரிப்ல எவனோ மாட்டுவான். அந்த ட்ரிப்ல அவனை செய்வாங்க. அவனாவது ஒருத்தர் சிக்கி நமக்கு வந்து அவள் ஆனானா அதை வந்துட்டு ஒரு 10 ட்ரிப் வரைக்கும் பேசுவான் சார். வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா நான் வளர்த்த கடால. இதை ஏன் குறை சொல்றீங்க சார்? சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு உயிர் இழப்பு அது மாதிரி நிறைய ஏற்படுது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சார் இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்கள் அதில் போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பார்த்துறதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீங்க வந்து இளங்கன்று பயம் அறியாது. ஆனா உங்களுடைய உயிர் எவ்வளவு வந்து உயர்வுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா பேரண்ட்டுக்கு தெரியும் இல்லையா? எங்கெங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு காலையில எழுந்து வேலைக்கு போறோம். அப்ப காலையில போகும்போது திடீர்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் செய்யலாம், ஆகாமலே இருக்கலாம். அதுக்காக நம்ம வீட்லயே இருக்க முடியாது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. ஹைவேஸ்ல விபத்து எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கான சூழல் அங்க அதிக அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால ரெகக்னைஸ்ட் ஏரியா. புரிஞ்சதா? ஆனா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்கிறது அது இல்ல. சரியா? தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பகுதிங்கிறது பாதுகாப்பற்ற பகுதி. அந்த ஏரியால என்ன ஃபுட் நல்லா கிடைக்குமோ அதை வாங்கி திருப்தியா சாப்பிடணும். அந்த ஏரியால ஃபுட் சாப்பிட்டா தான் கம்ப்ளீட் ஆகும். என்ன ஜென்மண்டா இது? தீனி 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 திங்கிறதே பொழப்பா போச்சு. நான் ஒரு டூர் மேனேஜர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். லாஸ்ட் வீக் ஒரு குரூப் டூர் கூட்டு போயிருந்தேன். ஒரு 4 பசங்க கொடைக்கானல் லேக்ல ரீல்ஸ் பண்றோம்னு சொல்லி உள்ள விழுந்துட்டாங்க. அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. நீங்க உங்க என்ஜாய்மெண்ட் ஓகே, பட் உங்க என்ஜாய்மெண்ட்னால அடுத்தவங்களோட பாதிப்பை என்னைக்கு தான் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். போன மாசம் 19ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்துல செங்குன்றாயர் மலை, அது வந்து 10 பேர் வந்தாங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. தடை செய்யப்பட்ட பகுதி. அங்க தேனீங்கெல்லாம் துரத்துது. எல்லாருமே ஓடுறாங்க. ஓடி போனவங்க ஒன்று சேர்றாங்க. 9 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் காணோம். எந்த சுபாஷே? ஒருத்தர் வந்து மிஸ் ஆகி மலையிலேருந்து கீழே வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. அந்த போய் உயிரோட இருந்தாரா இல்லையா? இறந்துட்டார் சார். இறந்துட்டார். இந்த பகுதியே இல்லை. இல்ல. வராதீங்க வராதீங்கன்னு படிச்சு சொன்னே வந்து கிளப்பி விட்டீங்களே. இது மாதிரி எவ்வளவு கேசஸ் பார்த்திருப்பீங்க ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள? சார் இது வந்துட்டு இந்த மாசத்துக்குள்ளேயே 2-3 ஆயிடுச்சு. சரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. லைஃப்ல எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அங்க போய் நம்ம பார்க்கறோம், அந்த என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு திருப்தி. அறிவு இருக்கு அவனுக்கு. பொறுக்கி புறம்போக்கு. என்னதான் பண்ணுவீங்க அந்த டூர்ல? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, இப்ப அங்க போய் என்ன செய்வீங்க? என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? சென்னையில பப் இருக்கு. அங்க கத்துனா யாருமே ஒண்ணு, அது கத்துறதுக்குனே உள்ள இடம். பப்புக்கு போய் குடி. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். உங்க அட்வைஸ் பக்கத்துல கொடுங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. அதுவும் தவறு தான் சார், தப்பு தான். கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? சார் ஐடில தான் சார் நானும் வேலை பார்க்கறேன். அதுக்கு ஐடில இருக்கவன் தான் குடிக்கிறான், ஐடில இருக்கவன் தான் எல்லா தப்பு பண்றாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தயவு செஞ்சு கட்டமைக்காதே. தவறுங்க. என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காலத்துல கொஞ்சம் கூடுதல் சம்பளம் வாங்கினாங்கிற ஒரே பாவத்துக்காக இன்னைய வரைக்கும் அவங்கள போட்டு அடிக்கிறது கொஞ்சமும் நியாயம் இல்லை. தம்பி புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். இப்போ நீங்க வந்து ஐடில இவங்களுக்கு மேல் பதவியில இருக்கீங்க. உங்களை இதெல்லாம் நான் இவர் என்ன லீவ் போட்டா அவங்க வேலை பாதிக்கப்படுது, அவ்வளவுதான் உங்க கவலை. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. பாபு பாபு மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது சார். அன்பிளான்ட் சிக் லீவ் போடுறாங்க சார். ஒரு ஆபீஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையவே வச்சுக்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா டூர் இன்னும் அதிகமாகும். எது? என்னைய பயமுறுத்துற? பிளான்ட் லீவ் பிளான் பண்ணி எடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை சார். பிளான் பண்ணாம கூட எடுப்போம் மேடம். நீங்க பிளான் பண்ணாம லீவ் எடுத்ததுல மட்டும் சொல்லுங்க சார். எடுப்போம் சார். எடுப்பீங்கல்ல? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். வீடியோ பண்றதுக்கு தான் அப்ப டூரே போறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ரீசெண்டா ரீல்ஸ் பண்ணி போட்ட இடம் பாண்டிச்சேரி பீச்ல ஃபிளிப் பண்ண. அது வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. பேக் ஃபிளிப் பண்ணுங்க. சும்மா யாராவது ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா. ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஏய் நீ யாரா நீ? டேய் இவரு தெரியலையே.
இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஓ நல்லா இல்ல. ஓ நீ உன் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா பண்ற. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஓகே நல்லா வரலையா? ஒன் மோர். என்னடி இது? இதுக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியது தானே, எதுக்கு பாண்டிச்சேரி போய் பண்றீங்க? அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? பாண்டிச்சேரியில் என்னன்னா வேற விஷயத்துக்கு போகணுந்து. என்ன வேற விஷயமா போனீங்க? அதான் என்ஜாய் பண்ணின்னு பாய்ஸுங்க கூட சில் பண்ணின்னு. அதான் என்ன சில் பண்ணீங்க? எதை சொல்ற நீங்க எதை கேக்குறீங்க? நீ? எதரா சொல்ற? ட்ரிங்க்ஸ் பண்ணு. ஸோ அப்போ போனது பெல்ட் அடிக்கவா என்ன? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 2 விஷயத்துக்கும். ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரோட் சைடில் அப்படியே போட்டுட்டு. யோ வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதே. விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, வேணும்னு செய்வாங்க. மக்கள் நடமாடுற இடத்துல பாட்டில உடைச்சு போட்டு போறாங்க. இல்ல உடையாம இருந்தா கூட கல் எடுத்து உடைச்சிட்டு போறாங்க. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்களா? வராங்க. ஒரு காட்டோரத்தில் வந்து இவங்க கண்ணாடி பாட்டில் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு யானை அதை மிதிச்சது அப்படின்னா அந்த யானை ரெடி பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. ஃபர்ஸ்ட் அந்த யானைக்கு கண்ணாடி சில்லு குத்தி இருக்கு அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 3-4 நாள் ஆயிரும். அங்கே இருக்க ஃபாரஸ்ட் கார்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? என்ன கணக்கில் உங்களை பார்ல போய் நாங்கன்னா சனிக்கிழமை அடிச்சுட்டு சண்டே தூங்கிட்டு மண்டே வந்துரும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி. மேடம் இப்போ கூட உங்களுக்கு வருத்தமா இல்லை நான் சொன்னது? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி உங்களுக்கு ஆபீஸுக்கு அவன் லீவ் போடாம வரணுங்கிறதுக்காண்டி அவன் டூர் போக கூடாதுங்கிறீங்க. அடே போய் இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? சார் நாங்களே கூட்டிட்டு போயிடுவோம் சார். எங்க கூட்டி போவீங்கன்னு சொல்லுங்க. இதான் சார் நீங்க கேட்ட 6. எல்லாரும் தொப்பியை கழட்டி கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. டைவ் அடிக்கவா? ஒரு ரிசார்ட் கூட்டி போவீங்க. ஆமா சார். போய் அங்க என்ன பண்ண சொல்லுவீங்க, பண்ண அலோ பண்ணுவீங்க. அங்க எங்க போற? ஃபேன் போட போனேனா? ஃபேன் இலவச மின்சாரமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு தானே சார் கூட்டிட்டு வரோம். ஸ்ட்ரெஸ் குறைக்க தானே சார் குறைக்க தான் கூட்டி வரோம். வாமா என் தங்கமே. என் பொண்ணு மேல கண்ணை வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க? சும்மா என் ஃப்ரெண்டு பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன். அட கோல. ஏய் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கெட்டவாதல திட்டியா? வெக்கமா இல்லையாடா உனக்கு? அது எங்க இருக்கு? இல்லை இப்போ இவன் ஃப்ரெண்டு தான். மேலே போயிட்டு சும்மா ஜெனிசே நீ ஒரு லூப் ஒன்றும் தெரியாது மண்ணு. ஒரு டீசெண்டா திட்டி கத்துங்க பாப்போம். டீசெண்டாக திட்டி வளர்க்கல. டீசெண்டா திட்டி பழக்கம் இல்லையா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். கண்டிப்பா சார். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? லவ் யூ ஜெனு. ஓகே அது யாரு? ஜெனு. நான் தான் ஜெனு. வேற யாரு? நான் தான். ஓ லவ் யூ ஜெனு. ஓ நீயே எக்கோ கேட்கல. அதான் வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சுக்கினேன். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன். கட்டி புடிச்சுன்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி டோபமைன் ப்ராப்ளம் இருக்குதான்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? லவ் யூ நித்யா. பாபா இஸ் ஹியர் ஃபார் யூ. யார் பாபாவா? மாமா 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 மாமாவா? என் பேரு மாணிக்கம். சுருக்கமா எல்லாரும் என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க. இது வேறயா? சரி அப்புறம் மதர் அப்படி கத்துவ சார். அங்க கத்துவீங்களா? ஏன் அது? ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. அது ஏன்னா என் பிராண்ட் ஆயிடுச்சு சார். ஒரு வீடியோ நான் மதர்ன்னு கத்துனால 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு சார். அவனா நீ? அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார். ஓ நீங்க தாய்ச்சியில அந்த ஊவா? என்னடா இழிப்பு? மயில் சிரிக்குது. சரி ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.